தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராஜகம்பீரன் சார், இதில் அதிமுக அல்லது வந்து இபிஎஸ்ஆல தாவேக்காவை வீழ்த்த முடியுமா? உங்க கேள்வியே தப்பா இருக்கு. அதிமுகவை வீழ்த்துவாரா இபிஎஸ்ங்கிறது தான் அதிமுக காரர்களுடைய கேள்வியா இருக்கு. தாவேக்காவை வீழ்த்துவதுங்கிறது இப்ப இருதுருவ அரசியல்ல திமுகவா தாவேக்காவான்னு இடம் மாறிவிட்டது. அதிமுக தன்னுடைய 2வது இடத்தை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. அதிமுக என்கிற கட்சியே ஒரு பிம்ப அரசியல். அது எம்ஜிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம், ஜெயலலிதா என்கிற அந்த இமேஜ் பாலிடிக்ஸ் தான். அந்த இடத்திலே அதை இட்டு நிரப்புகிற இடத்திலே எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஒன்று. இன்னொன்று, மற்றவர்களை மாற்று கருத்துடையவர்களை அரவணைப்பது, தன்னை எதிர்ப்பவர்களையும் தன்வயப்படுத்துவது என்கிற தலைமை பண்பும் அவரிடத்துல வந்து பெரிய அளவில், ஆளுமை பண்பும் அவரிடத்துல இல்லை. அதனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒரு எதிர்பாராத விதமாக அவர் வந்து ஜெயலலிதாவின் மரணத்தின் வழியாக, சசிகலா சிறைக்கு போனதன் வழியாக அவர் முதலமைச்சர் ஆனார். அந்த அதிகாரமும் அந்த தலைமை பதவியும் நிலைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தன்னோடு முரண்பட்டவர்கள் அனைவரையுமே துரோகின்னு சொல்லி தூக்கி அடித்தார் எல்லாரையும். ஒரு குறுக்கீடு, அதிமுக ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்த்துருக்குது. தேசிய அரசியலும் அவங்க வந்து கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் என்பவர் நேரடியாக தலைமைக்கு வரல. ரூட் லெவல்ல இருந்து, கிளை கழகத்திலிருந்து பல அரசியல் அனுபவங்களோடு வந்திருக்கிறாரு. இந்த 2 புள்ளியில் அதிமுகவை அவ்வளவு எளிதாக அரசியல் அரங்கத்திலிருந்து நகர்த்தி பார்க்க முடியுமா? இல்லை, புதுசா வந்து அதிமுக என்கிற கட்சி வந்து வலிமையான அமைப்பு என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எடப்பாடி வலிமையான தலைவர் என்பதிலும் எனக்கு மாற்று. அங்கதான் நான் சொன்னேன், அதிமுகவுக்கும் எவ்வளவு பழமை இருக்கிறதோ, பழமையான அனுபவம் இருக்குதோ, அதே புள்ளி தானே இபிஎஸ்க்கு இருக்கு. அவர் நேரடியாக யார் மூலமா சிபாரிசுல வரல இல்லையா சார்? அவரு இல்ல சார், 2000 சசிகலாவால தாங்க அவர் முதலமைச்சர். சிபாரிசுல வரலனா அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ சார், அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ உழைச்சிருக்காரு, கட்சியுடைய கீழ் மட்டத்துல இருந்து வந்திருக்காரு இல்லைங்க சார்? அதெல்லாம் உண்மைதான். கீழ் மட்டத்துல இவர் மட்டும் தான் இருக்காரு அந்த கட்சியில, வேற யாருமே கீழ் மட்டத்துல இருந்து இல்லையா? எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சிருக்காரு சார். இது அவருக்கு ஒரு நெருக்கடி சார். இதுவரை இபிஎஸ் சந்திச்ச எல்லா என்ன நெருக்கடி செஞ்சாரு அவரு சார்? இதுவரை எல்லாத்துக்கும் பணிஞ்சு உடைச்சு பேசுறாரு. இதுவரை இபிஎஸ் அரசியல் ரீதியாக சந்திச்ச அத்தனை நெருக்கடிகளையும் ஜெயிச்சு தான் வந்திருக்கிறார். கட்சி கட்டமைப்பு, கட்சியினுடைய தலைவர்களால் ஏற்பட்ட பிணக்கு, மக்கள் மன்றத்தில் எல்லாத்துலயும் சக்சஸ் சார் அவரு. இதுவும் அதுல +1 சார். எப்படி நீங்க விழுந்துருவாரு சொல்லுவீங்க? அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவருக்கு உருவான எல்லா பிரச்சனையும் அவரே உருவாக்கி கொண்ட பிரச்சனை. அவரை எதிர்த்தவர்களை பூரா ஒழித்து கட்டணும் அரசியல் அவர் நினைச்சாரு. ஒழித்து கட்ட முடியாதனால ஏற்பட்ட துன்பத்தை அவர் அனுபவிச்சாரு. அவருக்கு ஆட்சியில எல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. சிவி சண்முகத்தை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாரா? எஸ்பி வேலுமணி ஒழிச்சு ஓபிஎஸ் அதிமுக விட்டு ஒழிச்சு கட்டினது யாரு? செங்கோட்டையன் அதிமுக இருந்து ஒழிச்சு கட்டினது யாரு? அதெல்லாம் ஒழிச்சு கட்டினதுல வராதா? இந்த 6 பேர் இருக்காங்க. ஏங்க யார் சார் தர்ம பின்னாடி போயிடுங்க சார். டாபிக் இல்ல சார், டாபிக் ரொம்ப பின்னாடி போயிடு. நான் கேட்கறது என்னன்னா, எப்பொழுதெல்லாம் அதிமுகவுக்கு சோதனை காலம் வருதோ, குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு இவர் மட்டும்தான் சார் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியா? வேற யார் சார் இந்த அளவுக்கு சார், இந்த அளவுக்கு யார் சார் அரசியல் நெருக்கடியை நேருக்கு நேரா பார்த்திருக்காங்க? இது அரசியல் நெருக்கடியாது இல்லையா? அதிமுகவுக்கு நெருக்கடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப இலகுவான பாதை. சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவர் வந்து எல்லா கொடநாடுல இருந்து எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சொகுசான வாழ்க்கை, எல்லா கருப்பு சட்டம் பாஜக கொடுத்த எல்லா கருப்பு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு அவர் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. அதாவது என்ன சொல்றதுன்னா, அவருக்கு அரசியல்ல நெருக்கடியே கிடையாது. அவருக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறியா? நீ சொல்றது எனக்கு வினோதமாக இருக்கிறது. அவருக்கு இந்த கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த கப்பல் மூழ்கினாலும் நான் தான் கேப்டன்ங்கிறாரு. இதை விட என்னத்தை நான் சொல்றது? ஆனா இன்னொரு கப்பல் மூழ்கினா பரவாயில்ல, நான் கேப்டன்ங்கிறாரு. ஆனா இந்த இன்னொரு இடத்துல கப்பல் முழுகுதுன்னு சொல்றவங்க எல்லாருமே இன்னொரு கட்சிக்குள்ள ஐக்கியமாகறாங்கல்ல, அதை நாம ஏன் விமர்சிக்க மாட்டோம்? கப்பலை விட்டு குதிக்கிறாங்க. குதிச்சு ஏன் சார் குதிக்கணும்? ஏன் குதிக்கிறாங்க? இவங்க பாருங்க சார், அந்த கப்பல் என்ன நின்னுட்டு தான் சார், கப்பல் கரை சேருமா அந்த கப்பல் நின்னுட்டு தான் சார் இருக்குது. ஓபிஎஸ்க்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அல்லது இப்ப கடைசியா போய் சேர்ந்த அந்த 4 எம்எல்ஏக்கள் வர அவங்களுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் லாபி இருக்குது, பொலிட்டிக்கல் கெயினுக்காக போறாங்க. இங்க நிக்கிறவங்க தானே சார் காப்பாற்ற முடியும். தாங்க கட்சியை நீங்க காப்பாத்தினா அவங்க ஏன் போறாங்க? கட்சியை நீங்க காப்பாத்தலையே. சுவர் இருந்தால் தானே சித்திரம். சுவரை இடிக்கிறாங்க, சித்திரம்லாம் எப்படி தானே போகும்? யார் இடிக்கிறது? என்ன நீ நான் ஒன்றும் இல்லை. இப்போ திமுக தலைவர் என்ன பண்ணாரு? தோற்றோன்னா தோல்விக்கு நான் தான் பொறுப்புனாரு. ஆய்வு செய்வதற்கு ஆட்கள் அனுப்புறாரு, மறுபரிசீலனை செய்யறாங்கல்ல.
அதுக்கான நடந்துன்னு space ஒத்துக்குறாங்க இல்லங்க. அதுக்கான ஸ்பேஸ் ஒத்துக்குறாரா அவர் EPS சார் அதுக்கான ஸ்பேஸ் ஒத்துக்குறாரா? கொடுக்கப்பட்டதா சார் ஸ்டாலின் மாதிரி EPS ஒத்துக்குறாரா? அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். திமுக 2016க்கு பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு அதிமுகவை அடிக்குது அல்லது அதிமுக உடைக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஓபிஎஸ் ஏன் போய் திமுக கூட போய் நிக்கணும்? வைத்திலிங்க ஏன் போய் நிக்கணும்? மனோஜ் பாண்டியன் ஏன் போய் திமுக கூட போய் நிக்கணும்? இப்போ தாவேகா உடைக்குதுன்னா அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஏன் தாவேகாவுக்குள்ள போகணும்? ஏன் போறாங்க? இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நின்னு தானே சார் பேசியிருக்கணும். அதை விவாதிக்க முடியலன்னு தாங்க போறாங்க. எவ்வளவு நாள் தான் ஏங்க ஒரு சுவத்துக்கு முன்னாடி நின்று எவ்வளவு நேரம் பேச முடியும்? நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க, ஜனநாயக பூர்வமா விவாதிங்க, ஓபன் மைண்டடா பேசுங்க. திமுக மாதிரி அதிமுகல வந்து நீங்க வெளிப்படையான டிஸ்கஷன் வைங்க. அப்புறம் ஏன் போறாங்க? நம்பிக்கை இருந்தா ஏங்க போறாங்க? முதல் வார்த்தையே என்னன்னா, தீய சக்தி திமுக கூட சேர பார்த்தாங்க, அவங்க ஆதரவை வாங்க பார்த்தாங்கன்னு தான் சொன்னார். அதை ஏத்துக்கிறாரா? சொல்லுங்க சார் ராஜேந்திரன் சார். ஏங்க இந்த ஒரு பஞ்சு டயலாக் ஒரு ரொம்ப அவர் சொன்ன பஞ்சு டயலாக், அதாவது ரொம்ப அவர் சொன்ன பஞ்சு டயலாக் ஒரு பஞ்சு டயலாக வச்சுக்கிட்டே அவர் தான் சார் பஞ்சு டயலாக் சொன்னாரு. நீங்க அவருக்கு தான் இப்ப நியாயம் கற்பிக்கிறீங்க. சிவி சண்முகத்துக்கு தான் நியாயம் கற்பிக்கிறீங்க. சிவி சண்முகம் வெளியே போன காரணம், பிரதம காரணம் சொன்னது அவர்தான். அதான் முதல் காரணம் அவர் சொன்னது. அந்த காரணத்தை நீர் ஏத்துக்கிறாரு. ஏங்க தீய சக்தி திமுக தாங்க இந்த தாவேக ஆட்சியை காப்பாற்றி வச்சிருக்கு. அவங்களுடைய தோழமை கட்சிகளின் வழியா திமுக காரங்க போட்ட 20% மேலான 24% ஓட்ட வச்சு தாங்க இந்த ஆட்சியே நடக்குது. தாவேக ஆட்சி நடக்கிறதே யாரை வச்சு நடக்குது? திமுகவின் வாக்கு வங்கியின் வழியா தானே தாவேக ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. அதை புரியாம தூர்ந்த சக்தி இவங்களை என்ன பாராட்டி இருக்காங்களா? அவங்க கிளாரிபிகேஷன் விஜய் பாராட்டி இருக்காரா? சொல்றதுல ஒரு புள்ளி இருக்கு. ஒத்துக்கிட்டாரா? உடைஞ்சிட்டு இருக்குது கப்பல், அதுல இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வெளியில போறாங்க. ஏன் கட்சி உடையுது, ஏன் கட்சி முழுகுது அப்படின்றதுக்கான சுய பரிசோதனையே அதிமுக தலைமை செய்யணும்ல. இதுவரை செய்யல. ஏன் செய்யல? திமுக செய்யுது இல்ல, நான் தான் பொறுப்புன்னு சொல்றாருல, அந்த இடத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் செய்யணும்ன்றாரு சார். நியாயமான கேள்வி தானே சார் இது? சார் அந்த கட்சியில ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு யார் சார் பொதுச் செயலாளர்? எல்லாரும் சேர்ந்து யார் சார் தேர்ந்தெடுத்தாங்க? சசிகலா. இப்போ இவர் பிடிக்காம அதிருப்தியாளர்கள் வெளியே போறாங்க. யாருக்கிட்ட சார் போனோம்? நேரா யார்கிட்ட போனோம்? முன்னாள் பொதுச் செயலாளர் போகணுன்றீங்களா? அந்த அம்மா கிட்ட தானே சார் போய் நிக்கணும். எடப்பாடியே போகணும் நியாயமா. ஏன் சார் போல? யாரும் ஏன் சார் நீங்க சொல்றீங்க போங்க, அங்க போங்க. நான் என்ன சொல்றேன், விசுவாசமா போங்க. எடப்பாடி மட்டும் தவறானவர், மற்றவர்களும் தூய்மையானவர்கள். அப்படி அந்த கட்சியை தூக்கணும்னு தான் அவங்க நினைச்சாங்க. இது முழுகுது அவரால. அதனால முழுகிற கடல்ல இருந்து குதிக்கிறவங்க நேரம் எங்க போகணும்? யாரு அந்த மாதிரி அடைக்கலாம் போயிருக்கணும்ல. ஒரு ஆள் போனாங்களா சார்? அது லாஜிக் பாயிண்ட் சார். என்னன்னா எல்லாருக்கும் என்ன விருப்பம்னா கட்சியை தூக்கி நிறுத்தணும். எடப்பாடி வேண்டாம், நான் பொதுச் செயலாளர் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் எண்ணம். அவர் மட்டும் விட்டு கொடுத்துருவாங்க. சார் நீங்க கேக்குறீங்கல்ல தோல்விக்கான காரணம் என்னன்றது கட்சிக்குள்ள பரிசீலிக்கணும்ன்றாங்கல்ல. அவர் சொல்ற மாதிரி தோல்வி நடந்துருச்சு, இபிஎஸ் தான் தோல்வி காரணம்னா நீங்க எங்க போய் நிக்கணும்? திமுகவில் போய் நிற்கணுமா? தாவேகாவில் போய் நிற்கணுமா? அல்லது யார் இவங்க முன்னாடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தானே போய் நிற்கணும். அதனால ஆக்கப்பூர்வமான உரையாடல், அந்த உரையாடலே எடுக்கலன்றார். அப்ப சுயநலம் தானே உங்களுக்கு? தப்புவதற்கான எல்லா வாசலையும் அடைச்சு வச்சுட்டிய அப்படின்னா அது இருங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க சார். இருங்க நீங்க அதாவதுங்க தப்புவதற்கான எல்லா வாசலையும் அடைச்சு வச்சுட்டா பூனையை வந்து புலியா மாத்திருவிய. பிரச்சனை தான் தீர்மானிக்கிறது எல்லாவற்றையும். நீ ஒரு இரவு நேரம் பேருந்துல பயணிக்கிறிய, எல்லாரும் தூங்குறிய, ஒரு டிரைவர் கண்ணு முழிச்சு ஓட்டிக்கிட்டே போறாரு. டிரைவர் தூங்கிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? வண்டியில இருக்க முறை குதிச்சு தாங்க போவாங்க. விஜயபாஸ்கர் போக போறாரு, நேரடியா எங்க போகணும்ன்றாரு அவரு. சார் தாய் கழகத்துக்கு போறாங்க கொஞ்சம் பேர் தாவேகாக்கு போறாங்க. எது சார் தாய் கழகம்? திமுக தான். ஆனா ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, நாங்க தான் தாய் கழகம், நமக்கு அண்ணா திமுக தாய் கழகம், இங்க வாங்கங்கிறாரு. மொத்தத்துல என்னன்னா அந்த கூடாரம் காலியாவதை அவரால் தடுக்க முடியவில்லை என்பது அவருக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய, அவர்கிட்ட ஜனநாயக பண்பு இல்ல. கடுமையான விமர்சனம். கூடாரம் காலியாகுது அப்படின்றது கடுமையான காலியாகுதுங்கிறது நான் ஏன் கருத்து. அது இப்ப 25 பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க தாவேகாவுக்கு? அரே பொன்னில்சன் சார், விஜயபாஸ்கர் அவங்க தகவல் வருதுங்க. கூடாரம் காலியாகுதுன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேக்குறாரு இல்லையா? செயற்குழு பொதுக்குழுனுடைய அவ்வளவு கடிதங்கள் எங்கள்கிட்ட இருக்கு, கையெழுத்து எங்கள்கிட்ட இருக்குன்னு அதை காட்ட மாட்டேன்றாங்க. எதிர்ப்பு தெரிவித்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு திரும்ப தாய் கழகத்துக்கு சேர்ந்துட்டாங்களே. சரி, அதனால
அப்புறம் எப்படி கூடாரம் காலியாகும்? வலிமைமிக்க தலைவரா மாறிட்டார் அவர் சார் திரும்ப. கூடாரம் எப்படி சார் காலியாகும்? ஏங்க இவரை விட்டு போறாங்கன்னாலே அந்த கட்சி பலவீனப்பட்டு விட்டது தானங்க அர்த்தம். இல்ல, திருப்பி வர்றாங்கன்னா அது சட்ட சிக்கல்ல, இப்போ நம்ம சட்ட சிக்கலை தீர்ப்பதற்காக திருப்பி வர்றாங்க, அவ்வளவுதான். இவரு ஏன் ஏத்துக்கிறாரு? எனக்கு தான் துரோகம் பண்ண ஓபிஎஸ் தண்ணி பாட்டில் விட்டு அடிச்சவரால ஏன் திருப்பி வர்ற எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிறாருன்னா அவருக்கு வேற போக்கிடமில்லை. இப்படி ஒரு அவல நிலையை அதிமுக அடைந்து விட்டது, வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த வீழ்ச்சியிலிருந்து தன்னை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்வதற்கான எந்த ஏற்பாடு அங்க இல்ல. ஏற்கனவே பிரிந்து சென்றவர்கள், எந்த கலைந்து விதத்துல சென்றவர்கள், வீழ்ச்சி? கருத்து வேறுபாடு உடையவர்களை அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எந்த விதத்துல எந்த விதத்துல சார்? நீங்க 1 கோடியே எத்தனை லட்சம்? 1 கோடியே 19 லட்சம் அது திமுக கட்சியினுடைய வாங்கியிருக்க தொண்டர்களுக்கு இவருக்காக வந்து இல்ல, இவர் இருங்க. எம்ஜிஆர் மாதிரில சார், பேசுறாரு. சார், 1 கோடி- எடப்பாடி ஏதோ ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் 1 மாதிரி கோடியே பில்டப் பண்ணிட்டு 4 இருக்காரு. லட்சம் ஓட்டு அதிமுக எடப்பாடி வாங்கியிருக்கிற ஓட்டு. பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் யாருனே தெரியாது. சேலம் மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவர் எம்பியா இருந்திருக்காரு அந்த மாவட்டத்துல, செயலாளரா அது இருந்திருக்காரு. திமுக மாதிரி. தமிழ்நாடு முழுக்க அவர் அறியப்பட்டவரே இல்லைங்க. திமுகவுக்கு 30 பேர் கொண்ட அமைச்சரவையில உதயநிதி 30,000 பேர் 1971 நினைக்கிறேன். பிறக்கும் போதே தெரியும் அடுத்தது இவர் தான் நம்மளுக்கு முதல்ல தலைவர்னு. சரி. அது மாதிரி அதிமுக தெரியாது சார். அது சரி. மாதிரி அடுத்த இன்பநிதி பிறக்கும் போதே தெரியும் அதுக்கு அடுத்த தலைவர் இவர் தான். அந்த மாதிரி அதிமுக தெரியாது. சரி, மொத்தத்துல அவரை யாருக்கும் தெரியாதுங்கிறது ஒத்துக்கிட்டியா? நன்றி. சரிதானே? உங்களுக்கு அந்த அப்படி ஒரு அந்த தெரியாத மாதிரி இருக்கிறது. தெரியாதவர்தான் சார். அந்த மாதிரி தெரியாதவர்தான் அதிமுகவிலே தலைவர் ஆகணும். அறியப்பட்ட முகங்களில் ஒன்றாக அவர் இருந்ததே இல்ல. ஒரு குறுக்கு வழியில கூவாத்தூர் வழியா ஒரு அதிகாரம் கிடைத்தது. அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்சியை தகர்த்துட்டார், அவ்வளவுதான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை பலி கொடுத்துட்டாரு. அதனால கட்சிக்காரர்கள் பார்த்தாங்க இதுக்கு மேல இந்த வண்டி ஓடாது, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த வண்டியை பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. அது காலத்தினுடைய கட்டாயமா நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பிம்ப அரசியல் இன்னொரு பிம்ப அரசியலால வீழ்த்தப்படுது. எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியலில் தொடங்கினார்கள், விஜய் என்கிற பிம்ப அரசியலில் திசை மாறி போகிறது. அந்த கட்சியினுடைய இலக்கணப்படி அவங்க கரெக்டான பாதையில தான் போறாங்க. பேசுறேன். தாவேக்காவுக்கு போறதுங்கிறது அவர்களை பொறுத்தவரை சரியான பாதை. அது அதிமுக என்கிற கட்சி வலிமையானது, அதன் தலைவர் அத்தகைய வலிமையோடு இல்லை, ஆளுமையோடு இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. ஒரே 2 வரியில சொல்றதுன்னா, தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும்பாங்க. தெரிந்தே அதிமுகவை கெடுப்பது தாவேகா என்றால், தெரியாமல் கெடுக்கிற உறவாக அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்கள் எடுக்கிற முடிவுகளும் காரணமாக இருக்கிறது. அவர்களால் அதை ஒருங்கிணைக்க முடியாத போதே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு தேர்தல் தோல்வி என்பது முன்கூட்டி தெரிந்த விஷயம்.